நீதிபதிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தி. தலைமை நீதிபதி வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து சமூக வலைதளங்களில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேசியிருந்தார். இது தொடர்பான வழக்கு தற்போது தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிபதிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து சமூக வலைதளங்களில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேசியிருந்தார். இது தொடர்பான வழக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து சமூக வலைதளங்கள் அவதூறாக பேசிய வழக்கானது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இவர் எங்களில் ஒருவர் அப்படின்னும் நீதிமன்ற கடமைகளை நிறைவேற்றுவதில் வகுப்புவாதம் மற்றும் சாதி சார்புகளை வெளிப்படுத்துகிறார் என அவதூறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது எங்களின் கவனத்துக்கு வந்தேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மேல்முறையீடு வழக்கில் 3வது எதிர்மனுதாரரின் வழக்கறிஞராக எஸ். வாஞ்சிநாதன் உள்ளார். இதனால் நீதிபதி மீது முறையற்ற குற்றச்சாட்டு கூறியதால் அவர் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. அதன்படி இன்னைக்கு ஆஜரானாருங்க. அவற்றை எங்களிடம் ஒருவர், அதாவது எங்களில் ஒருவர் ஜி.ஆர். அவங்க தனது நிதித்துறை கடமைகளை நிறைவேற்றுவதை சாதி சார்பை வெளியிட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்களா அப்படின்னு நேரில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்காம மேல்முறையீடு வழக்கில் 3வது எதிர்மனுதாரருக்காக ஆஜராவதிலிருந்து விலகிவிட்டதாக தெரிவித்தார். இருப்பினும் மேல்முறையீட்டு மனுவிலிருந்து விலகுவதால இவர் மீதான இந்த நடவடிக்கை கைவிட முடியாதுன்னும் வாஞ்சிநாதனின் நடத்தைக்கு வழக்கறிஞர் கலக்கம் கற்பிப்பது போல இருப்பதாக கூறி அவரை இந்திய பார் கவுன்சில் இடைநீக்கம் செய்தது. பின்னர் அந்த இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதன் பிறகும் அவர் தனது நடத்தையை மேம்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவர் தனது வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து நீதித்துறையை அவதூறாக பேசி வருவதாகவும் இதை தொடர்பாக சமூக ஊடகங்களில் அவர்கள் வீடியோக்கள் நிரம்பியுள்ளன என்றும் தீர்ப்புகளை விமர்சிப்பது ஒரு விஷயம், ஆனால் நீதிபதிகள் மீது அவதூறு பரப்புவது முற்றிலும் வேறு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. வாஞ்சிநாதன் நடத்தை முதல் பார்வையில குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதனால்தான் இந்த மேல்முறையீட்டில் 3வது பிரதிவாதிக்கான வழக்கறிஞராக அவர் இல்லை என்றாலும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கைவிட முடியாதுன்னு தெரிவித்திருக்கிறாங்க. இதனையடுத்து எங்களில் ஒருவரான தனது நீதி கடமைகளை செய்யும் போது சாதி ரீதியாக நடந்து கொள்கிறார்களா அப்படின்னு நாங்க கேள்வியை தொடர்ந்து எழுப்பணும். இந்த கேள்விக்கும் பதிலளிக்க மறுத்துவிட்ட இதற்கு பதிலாக இந்த கேள்விக்கு பதிலளிக்க எழுத்துப்பூர்வமாக உத்தரவிடுமாறு எங்களை கேட்டுக்கொண்டார். இதில் எங்களை ஒருவர் ஜி.ஆர்.ஜி. அதாவது எங்களில் ஒருவர் கூப்பிடுறது அவங்க ஜி.ஆர்.ஜி. சொல்றாங்க. தனது நீதித்துறை கடமைகளை செய்யும் போது சாதி ரீதியாக நடந்து கொள்கிறார் என தொடர்ந்து வலியுறுத்துகிறீர்களா என்ற கேள்விக்கு வாஞ்சிநாதன் இன்று பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. விசாரணைக்கு பிறகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு இந்த வழக்கை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி உத்தரவிட்டதோடு இல்லாம அவர் உரிய நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் ராஜசேகர் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறாங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.